கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியாய் நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நன்னாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து இந்த வேத வாக்கியங்களிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உண்மை பொருளை உணர்த்துகிற விதமாய் நமக்கு வார்த்தையை கடந்து வர செய்கிறார். இந்த நகோமியை குறித்து நாம் பார்த்தோமேயானால், தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து, தனது கணவனை இழந்து, 2 பிள்ளைகளை இழந்து, மிகவும் கடினமான பாதையிலே கடந்து வந்து, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி என்னை மாறாள் என்று அழையுங்கள் என்று கூறுகிறதாய் நாம் இந்த இடத்திலே காண முடியும். நகோமிக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் அவளுடைய இருதயத்தில் கசப்பை உண்டாக்கிவிட்டது. கர்த்தர் தான் இப்படியாப்பட்ட ஒரு சோதனையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவள் அதை ஏற்றுக்கொண்டாலும், எதற்கான காரணத்தை சர்வ வல்லவர் தான் இதை செய்தார் என்று அவள் கூறுகிறதாய் நாம் இந்த இடத்திலே காண முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்படிதான் அநேகருக்கு இழப்புகள், தோல்விகள், மரணங்கள், சோர்ந்து போகிற சூழ்நிலைகள், மேற்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் உண்டாகும் பொழுதெல்லாம் நாம் ஏன் கடவுளே எங்களுக்கு இப்படி செய்கிறீர், கடவுள்தான் எங்களுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்து எங்களை நடத்துகிறார் என்று நம் கடவுளை குறை சொல்லுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறதை நம் அநேகர் உணர்ந்திருக்கலாம். ஆனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் கடந்து வந்து, உங்களுக்கு வருகிற சூழ்நிலைகள், உங்களுக்கு வருகிற போராட்டங்கள், உங்களுக்கு வருகிற தோல்விகள், அவமானங்கள், இழப்புகள் அநேகம் உங்களுடைய சொந்த முயற்சிகளால் ஏற்பட்டதாக தான் காணப்படும். இந்த நகோமி இப்படிதான் தான் வாழ்கிற இடத்திலே பஞ்சம் உண்டாகிறது என்று மோவாப் தேசத்திற்கு புறப்பட்டு செல்லுவாள். அவளுடைய சுய யோசனையினால குடும்பத்தார் எல்லாரும் புறப்பட்டு இந்த எலிமெலேக்கு, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் மோவாப் தேசத்திற்கு புறப்பட்டு செல்லுவார்கள். அது ஆண்டவரை அறியாத ஒரு தேசம், கல் தெய்வத்தை வணங்குகிற ஒரு தேசம். அங்கே இவளுக்கு ஏற்படுகிற இழப்புகளால் கடைசியாக இவள் சொல்லுகிறார், என் சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று. நாமும் இப்படி சொல்லுவோமே ஆனால், நம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புவித்து அவரை நம்பி நாம் விசுவாசித்து இருந்தோமே ஆனால், எப்படி இந்த நகோமியை ஆண்டவர் ஆசீர்வதித்து ரூத் மூலியமாக ஒரு குழந்தையை கொடுத்து நகோமி ஒரு குமாரனை பெற்றாள் என்று அங்க இருக்கிற ஸ்திரீகள் சொல்லுகிற விதமாய் ஆசீர்வதித்தாரோ, அப்படி நம்மளையும் கர்த்தர் நாம் இழந்து போனதை மறுபடியும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. இந்த வார்த்தையை நான் நம்புவோம், இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தர் சமூகத்தில் நாம் கர்த்தரை நம்பும் பொழுது நம்மளுடைய கசப்பு எல்லாம் மாறி மதுரமாய் மாறும் என்பதை நாம் விசுவாசித்து நடத்துவோம். கர்த்தருடைய கரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். ஆமென்.